ஹாய் மை ஃபேமிலி, நான் தான் உங்கள் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா எங்களுடைய சண்டே ஸ்பெஷல் வீடியோ தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். மறக்காமல் விஜிமிலி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாட்டு சிக்கன் கிரேவியும் அதுக்கப்புறம் வந்து ரசம் அந்த ரைஸ் தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பார்த்தோன்னா ரசம் தான் ரெடி போட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரசத்துக்கு வந்து பூண்டும் மிளகு ஜீரகம் போட்டு அரைச்சிப்பேன். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தக்காளி புளி அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி போட்டு நல்லா கையாலே பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த பூண்டு எல்லாம் அரைச்சிட்டு தாளிப்பு கொடுக்கும்போது லாஸ்ட்டாக ஊற்றிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் ரெடி பண்ணிடுறேன். கட் பண்ணிக்கோ, கடுகு தேடுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ரசம் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் எப்படி ரசம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். வந்து கடாய் சூடு பண்ணி ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்னடா சொன்னேன், நம்மளுக்கு தானடா, வேற யாருன்னா வராங்களாடா? ஏன் யாருன்னா கூப்பிட்டு வரையா என்ன? அப்புறம் கேட்குற கடுகு போட்டுரும். காஞ்சி மிளகா காஞ்சி மிளகா காஞ்சி மிளகா எவ்வளோ எவ்வளோ ஹைட்டில் இருக்கு. கீழே பாறான்னு சொன்னால இது கடுகு டக்கு டக்குன்னு புரியுது. பச்சை மிளகா டக்கு காஞ்ச மிளகா ஒரு 2 போட்டு இல்லை, ஏன்னா பாப்பாவை தானே சாப்பிட்றா. ரசம் அதிகமாக வேணாம். என்ன நம்ம காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இது அது வேண்டாம், வதை அதிகமாக வேண்டாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு என்னென்ன அரைச்சிருக்கோம், பூண்டு மிளகு அதுக்கப்புறம் வந்து ஜீரகம் அது கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி போட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் எப்பவுமே வதக்கி தான் போடுவேன், நல்லா இருக்கும் ரசம் சாப்பிட்றதுக்கு. நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே கருவேப்பிலை கொத்தமல்லி நிறைய போடுவேன். நாங்கள் போட்டு வச்சு பாருங்க, இது அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வாசனையா இருக்கு. ரசம் மை ஃபேவரட். இது உனக்கு ரசம் பிடிக்குமாடா? ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றணும்டா, தண்ணி ஊற்றணும். வந்து தண்ணி ஆட் பண்ணி ஓகேவா? அப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் பெருங்காய பொடி. இப்போ பெருங்காய பொடி ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது வந்து கொதிக்க விடக்கூடாது. மேலே வந்து நுர மாதிரி வரும்போது ரசத்தை ஆஃப் பண்ணிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து மேலே வந்து இப்போ நல்லா நுர மாதிரி கிளம்பும், அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உண்மையாக ரசம் சூப்பராக இருக்கும். நான் ரசம் நல்லா தானே வைப்பேன். நல்லா இருக்குமா? வீடியோக்காக சொல்லக்கூடாது. சண்டே ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ரசம் சிக்கன் கிரேவி அண்டு முட்டை. இன்றைக்கி இந்த டைம் எங்களுக்கு வந்து சண்டே வந்து சூப்பராக போச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.